வணக்கங்கண்ணா. வணக்கங்க. இந்த வாரம் சந்தை நிலவரத்தை கொஞ்சம் சொல்கிறீங்க? சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. மாடெல்லாம் ஓரளவுக்கு நிறைய வந்திருக்குது. மாடு நிறைய எடுத்தால் விலை கம்மியிலையும் கிடச்சிது, விலை எச்சிலையும் கிடச்சிது. பரவாயில்ல, இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. போன வாரத்துக்கு இந்த வாரம் சந்தை ஒரு ஜோராக நல்லா நடந்துச்சு. எத்தனை மாடு நீங்கள் எடுத்தீங்க? நம்ம ஒரு 28 மாட்டுக்கு மேலே எடுத்துருக்கோம். 28 மாடு. எல்லா கஸ்டமரும் வாங்கி கொடுத்துட்டீங்க? அப்பயே 2 கஸ்டமர் வாரம் 2 தங்கிடும். எல்லா வாரமும் 2 தங்கி நிற்கிது. ஆமாம், அதே கஸ்டமர் கிடையாது, ஆனால் வேறு கஸ்டமர் தான். ஏன் நேரம் கிடைக்கலீங்களா? எதுங்க நேரம் இருக்குது அதனால். ஏன்னா ஒரு கஸ்டமர் லாஸ்ட்டாக லேட்டாக வந்திருந்தாங்க. இன்னொரு கஸ்டமர் தென்காசியிலேருந்து வந்தார். பாவா கடைசியில் 40,000க்கு மாடு வேணும். வண்டி வாடகை 14,000 வரும். அதனால் இதில் செட் ஆகாதுங்க, நீங்கள் போகன்னு தாட்டி விட்டேன். இப்போ வயசானவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அது செட் ஆகாதுன்னு சொல்லி தாட்டி விட்டேன். சரிங்க. எல்லாமே எந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க? எல்லாம் விலை கம்மியில் 50-60 ரூபாயிலேருந்து 70-80 அப்படி எடுத்துருக்கோம். எல்லாமே ஒரு 10-15 லிட்டர் இருக்கிற அளவுக்கு தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் கஸ்டமர் விருப்பமா இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு பிடிச்ச மாடு காமிப்போம், கஸ்டமருக்கு பிடிச்சா வாங்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்க சில கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட சொல்கிறப்ப அதான் சொன்னாங்க, நான் ஃபஸ்ட் டைம் வரேன், ஸோ இந்த இடத்துல நான் மாடு வாங்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னேன். 1000-2000 எச்சானாலும் பரவாயில்ல, நல்லதாக வாங்கி கொடுக்குறாங்க, நல்லதாக தான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி நம்பிக்கையாக வச்சு வரவங்க அங்கே வந்துட்டு பார்க்குறப்ப அவசரப்பட்டுன்னு இருக்காங்களா இல்லை பொறுமையாக நின்று வாங்கி? இல்லை, பொறுமையெல்லாம் இருக்காங்க. இல்லை, அதுலலாம் பொறுமையாக இருந்து வாங்குறாங்க. மாடு வாங்கினப்போ தான் அவசரப்படுறாங்க. கிளம்புறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் வாங்கணுமில்ல, அது நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்கிட்டா அவங்க தேவை தீர்த்து போயிடுச்சுன்னா நான் கிளம்புறாங்க நம்மளை நச்சரிச்சிட்றாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே டைமில் தானே பண்ணணும். அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்ககிட்ட சொல்லிடலாம்ல முன்னாடியே? சொல்லியாச்சு, சொல்லி தான் பண்ணுறது. அப்போ சில பேர் அப்பயே அவதி பண்ணுறது இல்லை, பண்ணுறாங்க. சரிங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்குது. எல்லாருக்குமே ஓகே பட்டுவாடா எல்லாம் பணப்பட்டுவாடாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வண்டி ரெடி பண்ணி அனுப்பி விடணும். ஆமாம். ஸோ அதுக்கு இந்த டைம் ஆகும், ஒரு 9-10 மணி ஆகும் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சொல்லியிருந்தாலும் கஸ்டமர் அதை தான் கேட்க மாட்டேன்றாங்க, அவசரப்படுறாங்க. சரிங்க. இதுவும் பண்ணைக்கு எடுத்துருக்க மாடுங்க? ஆமாம் ஆமாம், பண்ணையில் ஜெர்சி டைப்பு. ஜெர்சி டைப்பு. ஸோ எல்லா ரக மாடுகளும் எடுத்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம். இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி எடுத்துருக்கீங்க? இது ஒரு 18-20 கறக்குங்க. செனை ஒரு நாளைக்கு இன்னும் ஒரு மாதம் ஆகும். ஒரு மாதம் 10-20 நாள் ஆகும். செனை மாடுங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் எடுத்துருக்க இடத்துல கண்ணு மாடுங்க அதிகமாக எடுத்துருக்க மாதிரி? கண்ணு மாடு ஒரு 4-5 எடுத்துருப்பேன். ஜன மாடு எல்லாம் கலந்து எடுத்துலாம். கலந்து தான் எடுத்துருக்கீங்க. எதுக்கு அந்த மாதிரி கலந்து எடுத்துருக்கீங்க? எது சிக்குதோ அப்படி தான் எடுக்க முடியும். எல்லாமே கண்ணா. இது செனை மாடு இன்னும் ஒரு 10 நாளில் நோட்டம் நல்லா வரும்னு தெரிஞ்சால் அப்புறம் விலை கம்மியாக கிடச்சா எடுக்க வேண்டியது தான். கண்ணு மாடு நோட்டம் நல்லா இருக்குதுன்னா அதை பார்த்து எடுக்க வேண்டியது தான். நான் ஏதோ இல்லை பால் வந்துட்டு இது எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கணக்கெல்லாம் பார்த்து விலைக்கு தோது எது சிக்குதோ அதை பார்த்து நம்ம எடுக்கணும். நீங்கள் இது மடி விட்டு வரும்போது விலை வச்சு கொடுத்து வாங்கணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கம்மியாகணும், கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம். அதுதான் விஷயம். நீங்கள் எந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்குறீங்க? எதெல்லாம் பார்க்குறீங்க மெயினாக? நான் மெயின் மாடு கேரக்டரு, குணம், லட்சணம், மடி செட்டு, உடம்பு இதெல்லாம் பார்த்து எடுப்போம். பார்த்தா நமக்கு மனசுக்கு மாடு பார்த்தோம்னா அட்ராக்ஷனாக பிடிக்கணும். சரி இது எடுத்தால் நல்லா இருக்குன்னு ஒரு மனசில் தெரியணும். அதனால எடுப்போம். எல்லா மாட்டிலுமே நீங்கள் சுழி பார்ப்பீங்களா? சுழி பார்க்குறவங்களுக்கு பார்த்து கொடுத்துருவேன். சுழி எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் தெளிவாக இருப்பேன். அதுக்கு மோசமான சுழி எடுத்து தர மாட்டேன். அசவு சுழி ஒரு சுழி இருக்கும், அது பொதுவே. அது யாரும் சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்புறதில்ல. அது பரவாயில்லன்னு சொல்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். நம்மளுக்கு தேவை பால். எதுங்க? நம்மளுக்கு தேவை பால். பால் தான். இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க, அதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா அந்த சுழியால் ஒன்றும் வர பொறுத்து இல்லை, பட் பாலால் வரும். சரிங்க. மொத்தம் எத்தனை மாடு எடுத்துருக்கீங்க? இன்றைக்கி ஒரு 28க்கு மேலே தான் எடுத்துருப்பாங்க. இன்னும் என்ன இல்லை, பண்ணைக்கே ஒரு 10 மாடு எடுத்துருக்குறோம். அது பார்க்க கஸ்டமர் எல்லாம் சேர்த்து ஒரு 28-30 மாடு இருக்கும். இன்னும் எண்ணி பார்க்கல, நோட்டை பார்த்தா தான் தெரியும். எந்தெந்த ஊருக்கெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க இன்றைக்கி? எப்படி இது காஞ்சிபுரம், மணப்பாறை, இந்த சைடு நிறைய ஊர் எடுத்துருக்கு. நோட்டை பார்க்கணும். திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருச்சி, அப்புறம் 2-3 ஊர் நிறைய எடுத்துருக்கேன்னு வச்சுங்களேன். சரிங்கண்ணா. இன்னும் நம்ம நிறைய மாடு பார்க்க வேண்டியது இருக்குது. வரப்போகிற வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துக்கலாம்.